ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T3X இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது? டிஸ்ப்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபுளுன்ஸ் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். விவோ T3X இந்த மொபைல் விவோ T சீரிஸ்ல அடுத்து வரப்போகுது. இது ஒரு 5G மொபைலுங்க. இந்த டிஸ்பிளே பத்தி பாத்துருங்க. 6.6 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் இவரோட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் டச் சாம்பிளிங் ரேட் வந்து 360 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதோட டிஸ்பிளே வந்து ஓகேவா இருக்குது. இதில் வந்து AMOLED கொடுத்தா நல்லாவே இருக்குது. ஆனால் சைனீஸ் வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு IPS LCD கொடுத்தாங்க. நம்மளுக்கு இந்தியன் வேரியண்ட்டில் வரும்போது AMOLED கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு. அடுத்து இதோட கேமரா குவாலிட்டி டியூவல் கேமரா 64 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அப்புறம் அல்ட்ரா வைடு 8 எம்பி கொடுக்குறாங்க. 64 எம்பி வந்து வைட் ஆங்கிள் சென்சராக யூஸ் ஆகுதுங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கிடைக்குங்க. ஆனால் 15,000க்கு ஒருத்தவங்க கேட்டால் 15,000க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கலாங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 8 எம்பி கொடுக்குறாங்க. 8 எம்பி ஓகே, டீசெண்டான இமேஜ் எடுக்கலாங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. நீங்கள் 50,000 மொபைல் எடுத்தால் அதே பேட்டரி தான் கொடுப்பாங்க. இதுலேயே அதே கொடுக்குறாங்க. அப்புறம் 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. குயிக் சார்ஜ் வந்து 6GB ரேம் வேரியன்ட்டு 128GB இண்டஸ்ட்ரி வச்சுக்கிற மொபைல் கிட்டத்தட்ட 14,999 ரூபா. ₹1 கம்மியாக 15,000க்கு லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மொபைல். அடுத்தது இதில் ஸ்னாப் டிராகன் 6gen 1 ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். MediaTek Dimensity 750யோட அதிகமாக இருக்குது. 7050யோட நல்லாவே இருக்குங்க. இது வந்து ஸ்னாப் டிராகன் 6gen வந்து நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. அடுத்தது இது Android 14 ரன் ஆகுது. இது ஏப்ரல் 15 அந்த டேட்ல வந்து லான்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன். கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ். நம்ம டிஸ்பிளே மட்டும் AMOLED கொடுத்தா பெட்டராகவே இருக்குது. பார்ப்போம் இந்தியா வேரியண்ட்டில் எப்படி வருதுன்னு. மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து 14,000 செக்மெண்ட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு IPS LCD தான் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குது. கலர் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்காது. அது பிளாக் கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். மற்றபடி டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தாங்க. LCD நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ப்ராசஸ் நல்லா இருக்குது. 5G சப்போர்ட்டும் இருக்குது. FM ரேடியோலேருந்து எல்லாமே இருக்குது. 6GB ரேம் வேரியண்ட்டில் விர்ச்சுவலாக ஒரு 6GB பண்ணிக்கலாம். அது 12GB பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை, விர்ச்சுவல் ரேம் தேவையில்லை. நம்மளுக்கு ஃபோனை ஸ்லோ தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நார்மலாக ஓகே. இதோட ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ், ஹெவியாகவே இருக்குங்க. இந்த மொபைல் எதில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குதுங்க. அடுத்தது பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ். ஒரு 14,000க்கு நல்ல ப்ராசஸ்னால் கண்டிப்பாக நல்ல ப்ராசஸ் தாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்து கண்டிப்பாக சொல்லுங்க. சரி சொல்லு ப்ரோ, 15,000க்கு ஒர்த்தானா? ஒர்த்து தாங்க. அது AMOLED கொடுத்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. மற்றபடி ஒரு நல்ல மொபைல் தாங்க. சரிங்களா? 5G சப்போர்ட்டில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க. ரியல்மியில் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அதுக்கு வீடியோ போட்டிருக்கு. அது 15,000 செக்மெண்ட்டில் இதே மாதிரி தான் இருக்குங்க. அது அந்த மொபைல் பற்றி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபுளுன்ஸ் லிஸ்ட்டில் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சரிங்களா? நம்ம சேனல்லே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. உங்களுக்கு எதாவது மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். சரிங்களா? விவோ T3X எப்படி இருக்குன்னா பட்ஜெட் ஃபோன். ஒரு 13,000 14,000க்கு ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க. நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. LCD கொடுத்தாலும் 120 கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.